தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைத்துள்ள குழு இன்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ரசாயன பொருட்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை சுமார் 90 விழுக்காடு அகற்றப்பட்டன. ஆனால் தாமிரத்தாது, ஜிப்சம், ராக் பாஸ்பேட் ஆகியவை முழுமையாக அகற்றப்படவில்லை. அதன் பிறகு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் ரசாயன பொருட்கள் அகற்றப்பட்டன. இதையடுத்து குழு ஒன்றின் மேற்பார்வையில் ரசாயன பொருட்களை அகற்றலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைத்த கமிட்டி இன்று தூத்துக்குடி வருவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மேலும் 1 மாதத்திற்கு மேல் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் அங்குள்ள தாமிரத்தாது தீப்பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இதை அகற்றுவதற்கு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் அனுமதி அளித்திருப்பதாக கூறினார். லாஸ்ட் 1 மந்த் அங்கே ஒன்றும் ஆப்ரேஷன் இல்லாத காரணத்துக்காக இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைஞ்சி ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதுக்காக நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே ஒரு டெசிஷன் எடுத்துட்டு இந்த உடனடியாக இந்த காப்பர் கான்சென்ட்ரேட் அகற்றணும், அங்கிருந்து அந்த பிளான்ட் ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் மெம்பர் செக்ரட்டரி நமக்கு உடனடியாக இந்த காப்பர் கான்சென்ட்ரேட் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கான நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த மெட்டீரியல் காப்பர் கான்சென்ட்ரேட் ரிமூவ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணிட்டோம். சின்னத்திரை நடிகை நிலானி மீது தற்கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சின்னத்துறை உதவி இயக்குநர் காந்தி லலித்குமாரும் நிலானியும் காதலித்து வந்த நிலையில் நிலானி திருமணம் செய்து கொள்ள மறுத்ததாக கூறி கடந்த 16ஆம் தேதி காந்தி லலித்குமார் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். நிலானி தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜரான அவர் லலித்குமார் மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறினார். இதனிடையே நேற்று முன்தினம் ஆலப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் கொசு மருந்து குடித்து நிலானி தற்கொலைக்கு முயன்றார். இந்நிலையில் நிலானி மீது மதுரவாயல் காவல்துறையினர் தற்கொலை முயற்சி வழக்கு பதிந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3 காவல்துறை அதிகாரிகள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட நிலையில் நியூயார்க்கில் நடைபெறவிருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் சந்திப்பை இந்தியா ரத்து செய்துள்ளது. காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற நிலையில் கப்ரான் மாவட்டத்திற்குள் புகுந்த பயங்கரவாதிகள் பிரதோஸ் அகமது, குல்தீப் சிங், நிசார் அகமது, ஃபயஸ் ஆகிய 4 காவலர்களை கடத்திச் சென்றனர். உள்ளூர் மக்கள் உதவியால் ஒருவர் மட்டுமே மீட்கப்பட்ட நிலையில் 3 உடல்களும் சோஃபியான் பகுதி அருகே கண்டெடுக்கப்பட்டன. இச்சம்பவத்தை தொடர்ந்து செப்டம்பர் 25ஆம் தேதி அமெரிக்காவில் நடைபெறவிருந்த இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் சந்திப்பை ரத்து செய்வதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் பயங்கரவாதிகளை பெருமைப்படுத்தும் வகையில் 20 தபால் தலைகளை வெளியிட்டதன் மூலமும் இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதன் மூலமும் பாகிஸ்தானின் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். It is obvious that behind Pakistan's proposal for talks to make a fresh beginning, the evil agenda of Pakistan stands exposed, and the true face of the new Prime Minister of Pakistan, Imran Khan, has been revealed to the world in his first few months in office. Any conversation with Pakistan in such an environment would be meaningless. In view of the changed situation, there will be no meeting between the foreign ministers of India and Pakistan in New York. இந்தியாவின் இந்த முடிவுக்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் குறித்து இந்தியா தெரிவித்துள்ள கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள அந்த அரசு இந்தியாவின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கூட்டு விசாரணைக்கு தயார் எனவும் அறிவித்துள்ளது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பெருமிதப்பட்டார் மகாகவி பாரதியார். இந்த வரிகளின் உண்மையை உணர்ந்ததாலோ என்னவோ சீன பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை கற்க பல மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சீன மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த காட்சி மெய்சிலிர்ப்பையும் மனநிகழ்வையும் ஒரு சேர ஏற்படுத்துகிறது. பல மொழிகள் கற்றுத்தரப்படும் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகளை பொறுத்தவரை ஹிந்தி மற்றும் வங்காள மொழிகளில் மட்டுமே இதுவரை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் அண்மையில் இளநிலை தமிழ் மொழியில் பட்டப்படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
இந்த பட்டப்படிப்பு அறிமுகமான முதல் வாரமே 10 சீன மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். தமிழ் மீதுள்ள பற்றால் ஜோசிங் என்ற தனது இயற்பெயரை ஈஸ்வரி என்று மாற்றிக்கொண்ட பெண்மணிதான் தமிழ் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழை முறையாக கற்றுக்கொண்ட ஜோசிங் தமிழை கற்றுக் கொடுக்கும் போது ஒரு புதிய உலகிற்கு மாணவர்கள் அறிமுகமாகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். நான் தமிழ் மொழியையும் தமிழின் கலாச்சாரத்தையும் மிகவும் நேசிக்கிறேன். சீனாவில் மேலதிக இளைஞர்கள் தமிழ் மொழியின் அழகை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாடுபட்டு வருகிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சீனாவில் தமிழ் மொழியை கற்பிக்க தொடங்கினேன். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கப்படுவது சீன மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் கற்பதன் மூலம் தமிழர் பண்பாட்டை அறிந்து கொள்ள முடிவதாகவும் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் தமிழ் கற்றுக் கொடுப்பதாகவும் தமிழ் பயிலும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். I think Tamil's letters are very beautiful. They just like pictures in writing. And finally, as a girl who is crazy about Indian culture, I think learning Tamil can make me embrace a brighter future and broaden my horizon. தமிழ் மொழியை கற்பது ஒரு இனிமையான அனுபவமாக இருப்பதாகவும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். I think Tamil is an attractive language and I think it's really interesting through this study, and I think this attractive language should be learned by more people. ஆங்கில மொழி மீதுள்ள மோகத்தால் தமிழை சரிவர கற்காத தலைமுறையினர் வாழ்ந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் அண்டை நாடான சீனாவில் மாணவர்கள் தமிழை விரும்பி கற்பது தன்னம்பிக்கையையும் நிமிர்வையும் ஏற்படுத்துகிறது.大家可以看一下，它下面每一个都标了笔画，这能看出是怎么写的吗？如果看。